எக்ஸாம் முடிச்சவங்க VSAT ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க 100% ஸ்காலர்ஷிப்ல வேல்ஸ் யூனிவர்சிட்டில படிங்க. கனகாணும் காலங்கள் சீசன் 2 ஸ்ட்ரீமிங் நவ் Disney+ Hotstarல். டிஸ்லா பிரான்ச்சைசி பிரைவேட் லிமிடெட் பிரசன்ஸ் சென்டினல் எக்ஸ்போ 2023 வரும் ஏப்ரல் 30 வானகரம்ல இருக்க எம் கன்வென்ஷன் ஹால்ல நடக்குது. For more details link in description. நீங்களுமே இப்போ மோடி ஐயா அவங்களுக்கும் எப்படி ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்? அதாவது எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆளுநராக இருக்கும்போது இப்போ உங்களை தொடர்பு கொள்றதுக்கே நம்ம நிறையா ஒரு இதெல்லாம் இருக்கும். நம்ம வந்து ஒரு PA கிட்ட பேசணும், PRO கிட்ட பேசணும், இந்த மாதிரி ஏடிசிட்ட பேசணும். அதான் ABCDலாம் நிறையா சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னு ஏடிசி அந்த மாதிரிதாக்கா சரியா சொன்னா கூட ABCD என்ன சொல்றீங்கன்னா அதனால ABCD ஒழுங்கா படிச்சிருக்கணும். என்ன பண்ண முடியும்? ஸோ இப்படி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் மோடி ஐயாவுக்கும் எப்படி ஒரு டைரக்ட் கான்டாக்ட் இருக்குமா, இல்லை எப்படி நீங்கள் ஏதாவது விழாக்களில் சந்திக்கும் போது தான் பேச முடியுமா? இல்லை நம்ம ஆளுநர் என்ற வகையில் அவங்கக்கிட்ட நாங்கள் அடிக்கடி பேசுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. மாதம் ஒரு முறை நாங்கள் அவங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புவோம், நாங்கள் எப்படி பணியாற்றுறோம். ஆமாம், புத்தகமாகவே மெயில் அனுப்புவோம். அந்த மாநிலத்தை பற்றியும் நாங்கள் ரிப்போர்ட் அனுப்பணும் எங்களுக்கு. அதனால் தேவைப்படும் போது நேரம் கேட்டால் ஒதுக்குவாங்க, பேசுவோம். பட் எனக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி ஏன் பார்க்க எனக்கு பிடிக்கும்னா, ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன், எனர்ஜி. அவரை போய் பார்த்தா நல்லது செய்யணும், நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். இப்போ இந்த 1 மணி நேரம்னா அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் 1 மணி நேரமாக செலவு பண்ணலாம். நான் வந்து 4 மணி நேரமாக செலவு பண்ணலாம். பிரதமர் 12 மணி நேரமாக செலவு பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட போன உடனே நமக்கு சில வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். ரொம்ப நல்ல மனிதர், மனிதாபிமானம் உள்ள மனிதர். அதனால தான் எனக்கு சில நேரங்களில் தமிழகத்தில் அவரை பற்றி விமர்சனம் செய்தாலோ, இல்லைனா அவர் வந்து கருப்பு பலூன் காமிச்சிக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நல்ல மனிதர், நாட்டு மக்கள் உயர வேண்டும் என்று நாளும் சிந்தித்து, நான் அந்த இயக்கத்தில் இருந்தேன்றக்காக சொல்லலை. நான் பல தலைவர்களை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு வந்து முதலமைச்சர் எம்ஜிஆராக இருந்தால் அவரை பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும். முதலமைச்சர் அவங்க 2 பேரும் என் கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. முதலமைச்சர் எம்ஜிஆரும் கலைஞரும் தான் என் கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. மேடம் ஜெயலலிதாவை பார்த்துருக்குறேன். அப்புறம் மற்ற எல்லாரையும், அண்ணன் வைகோ, மூப்பனார், கேப்டன் ராமதாசன், எல்லாரையும் பார்த்துருக்கேன். எல்லா தலைவர்களும் ஒரு விதம் எனக்கு பிடித்தது. எல்லாருமே எனக்கு ஒரு விதத்தில் பிடித்தது தான். ஆனால் எனக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து நிஜமாகவே ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்சன். அவர்கிட்ட நாங்களாம் வேலை செய்கிறோமேன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமை தான், வாழ்க்கையில் பெரிய பெருமை இது. அதான் இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது எப்படிக்கா, இப்போ நமக்கு வந்து அவங்களுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ் தெரியும். உங்களுக்கு அது நீங்கள் எப்படி இங்கிலீஷில் பேசிக்குவீங்க? சூப்பர். எனக்கு ஏன்னா அது ஒரு பயங்கர ஒரு க்யூரியாசிட்டியாகவே எனக்கு இருந்தது. அந்த வகையில் ஒரு டாக்டராக இருக்கும் போது பல பேருக்கு வந்து அந்த பெர்த் வந்து நீங்கள் கொடுத்துருங்க, அதுவும் எஸ்பெஷலி கைனகாலஜிஸ்ட் அப்படின்னும் போது. ஸோ அந்த தொழிலில் விட்டுட்டு இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துச்சு. அதாவது நம்ம வந்துட்டு ஒரு பிரம்மாவுக்கு அடுத்தபடியாக பல பேருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு துறையில் இருந்துட்டு அப்படியே இங்கே நம்ம வந்து இங்கே சேவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இல்லை, பிரம்மாவுக்கு அடுத்தபடியாக தொழிலா பிரம்மாண்டமான தொழிலான்றது தான் வித்தியாசம். சான்ஸே இல்லை. அதனால பிரம்மாண்டம். பிரம்மாண்டம். அது கூட நீங்கள் பிரம்மாவாக இருந்தால், இன்னொரு பிரம்மாவாக இருந்தால் பிரமிக்க வைக்கின்ற அடிக்கல சில பிறப்புகளை நான் கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் இது வந்து சமுதாய பிறப்புகளை, சமுதாய நோய்களை நான் வந்து தடுக்கணும்னா அதை விட பொது வெளித்தளம், அகண்ட தளத்திற்கு நான் போயிருக்கேன் அப்படின்றது தான். ஆக ஒரு முடிவு நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு திருக்குறள் தான் நம்மளுக்கு துணை புரிவாங்க. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்குன்றது எனக்கு பிடித்த. எவ்வளவோ யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வரலாம், முடிந்த பின்பு அதில் யோசனையே கிடையாது. அதனால் மருத்துவ தொழிலை விடுறதுக்கு முன்னால் வேணால் 1000 நேரம் எண்ணி இருக்கலாம். ஆனால் எண்ணினதுக்கப்புறம் இந்த தொழிலை விட்டணும் அப்படின்ல, ஏன்னா அதை பற்றி சிந்திக்கவே நேரம் இல்லையா. அப்புறம் நம்ம தொடர்ந்து பணிக்கு போயிட்டோம்ல. அதனால் அல்லது பிணியை விட்டு பணிக்கு வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்படி போயிட்டோம். சூப்பர். இப்போ பொதுவாக வந்துட்டு டாக்டர் அப்படின்னா சில பேர் வந்து பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்டராக இருப்பாங்க, இல்லை வசூல் ராஜா MBBS டாக்டராக இருப்பாங்க, இல்லைனா பயங்கர வல்லுநராக இருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி ஒரு டாக்டர்? ஏன்னா வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் அப்படின்னும் போது நிறைய குழந்தைகளை வந்துட்டு கையாளும். வசூல் செய்ய தெரியாத டாக்டர் வசூல் 5 ரூபாய் டாக்டர் அப்படி அந்த மாதிரி. அதான் எவ்வளோ போனாலும் ஐயோ இது தெரிஞ்சுதான் டூ லேட் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்லுவேன், ஸ்கேன் பார்ப்பேன், பார்த்துட்டு அதோட ஃபீஸ் கேட்பேன். அவங்க பார்த்தா அவங்க பாவமாக இருப்பாங்க, இல்லைங்க நீங்கள் இதை வச்சுக்கோங்கன்னு திருப்பி கொடுப்பேன். அதாவது என் கூட வேலை பண்ண சிஸ்டர், மேடம் அவங்க கையில் காதெல்லாம் அங்கே கழட்டி வச்சுட்டு வராங்கன்னு உங்களுக்கு அது தெரியல அப்படிமா. வெளியவே எல்லாம் உஷாராக இது பண்ணிட்டு. இல்லை, இது நிஜமாவே நடந்திருக்குது. அதனால் எனக்கு வந்து நிஜமாவே எனக்கு வசூல் பண்ண தெரியாது.
அதனால தான் சில நேரம் என் மேலே குற்றச்சாட்டு ஏதாவது வந்து இவங்க அதை சுட்டாங்க இதை சுட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா, நான் செஞ்ச தொழிலில் எனக்கு கொடுத்த ஃபீஸே வாங்க தெரியாத நான் எங்கே போய் எதை வாங்க போகிறேன் நான். அதேதான். அதனால் அதிலலாம் நம்ம எக்ஸ்பர்ட் கிடையாது. ஃபீஸ் என்னோட ஃபீஸே நான் ரொம்ப கில்ட்டியாக வாங்குவேன். நாம தான் ட்ரீட் பண்ணியிருப்போம், நம்ம படிச்சிருப்போம், வசூல் ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் என்னோட வசூலை வாங்க ரொம்ப கஷ்டப்படுவேன். எங்கள் டாக்டரும் அப்படி தான், எங்கள் ஹஸ்பண்டும் அப்படி தான், 2 பேருமே அப்படி தான். ஓகே, 2 பேரும் ஒரே கிளினிக்கில்? இல்லை, ஆமாம், சாயந்தரம் ஒரே கிளினிக்கில் தான் இருப்போம். அப்புறம் அவங்க என்னோட பெரிய டாக்டர், ஒரே கிளினிக்கில் தான் இருப்போம். ஆனால் அதே மாதிரி வந்து எப்படின்னா, நான் என்னோட கிளினிக் பேரே 100 ரூபா ஸ்கேன். 100 ரூபா ஸ்கேன். அப்போ எல்லாரும் 500 600 ஆக்சுவலாக நிறைய பத்திரிகையில் 100 ரூபா ஸ்கேனுனே வந்திருக்குது. எப்படி 100 ரூபா ஸ்கேனுனா, அப்போ வந்து ஸ்கேன் மிஷின் வந்து 14-15 லட்சம் ரூபாய். அது வாங்குறது வந்து எந்த அரசாங்க மருத்துவமனையிலும் அப்போ இல்லை. அப்போ நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னால். நான் வந்து முதல்ல அதை படிச்சுட்டு வந்து வாங்கினேன். அரசாங்க மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளுக்கு 100 ரூபாய்க்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்தேன். அந்த 100 ரூபா கூட எதுக்குன்னா, கரண்ட்டு எனக்கு கரண்ட் ஃப்ரீயாக தரல கவர்மெண்ட்டு. அப்புறம் அதில் பிரிண்ட் அவுட் ஒன்று எடுப்போம், அதுவே ஒரு 75 ரூபா ஆகிடும். அதுக்கு மட்டும்தான் 100 ரூபா வாங்கினேன். அது இல்லாதவங்களுக்கு இலவசமாகவும் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி கேகே நகர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு 75 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் வந்து 750 ரூபா 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருந்த நேரத்தில் நான் வந்து 100 ரூபா 75 ரூபா தான். ஸோ இது வந்து நான் வந்து அப்போவே இப்போ சேவை மனப்பான்மைன்றது அரசியலுக்கு வந்தோ ஆளுநருக்கு வந்தோ வரலை. நான் மருத்துவராக இருக்கும்போதே என்னோட எண்ணம் அப்படிதான். அதனால அப்படிதான். அதுதான் உண்மையிலே இது கேட்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இது வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் கஷ்டப்பட்டதில்லை. இப்போ நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சிருந்தா இந்த மனநிறைவு எனக்கு இருக்காதுல்ல. வசூல் ராஜாவா இருந்திருக்கலாம், ஆனால் ராஜாவா இருக்க முடியாதுல்ல. கரெக்ட். அதேதான். இப்படி ஒரு சிம்மாசனத்தில் உட்கார முடியுமா? அதுதான் கரெக்டான ஒரு இது. ஸோ இப்படியே போகும்போது எனக்கு உங்கள்கிட்ட இன்னும் ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஸ்மைல். அது தவிர உங்களுடைய காஸ்டியூம் சென்ஸ். இது வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மதுரை மீனாட்சியாகவே மாறி பயங்கரமாக ஒரு பச்சை கலர் புடவையில் வந்திருக்கிறீங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி மாஸ்க்கும் போடுவீங்க. நான் நிறையா நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு புடவைகள் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு? அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு புடவைனா போதும்பா அப்படின்ற மாதிரி நான் நிறையா வச்சுருக்கேன் அப்படின்ற அளவுக்கு இது புடவை வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கான சாரி சொல்ல வேண்டியதுன்னா சாரி கடைக்கு போயிடுவேன். ஏன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன், ஒரு சாரியை வாங்குவோம் அப்படின்ற இல்லை. இது இயல்பாகவே கட்சியில் கூட அப்படி தான். ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் வந்து அவங்க இந்த விமர்சனம் போப்பா விட்டுட்டு போய் நம்ம பேர் சாரி கடைக்கு போயிடுவோம், போய் கலர் கலராக கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவேன். சின்ன வயதுலேருந்தே உடை உடுப்பது மிக விருப்பமான ஒன்று. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இந்த நம்ம வந்து ஒருவேளை நிறம் குறைவாக இருக்கிறோம், அதனால் வந்து ஆள் பாதி ஆடை பாதி. அதனால் சின்ன வயதுலேருந்து என்னை நான் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கணுன்றதுல ரொம்ப நான் கல்லூரி படிக்கும்போது எனது உடைகள் மிக பிரபலம்னா எங்களோட சீஃப் வந்து கூப்பிடுவாங்க, தமிழ் இன்னைக்கு எப்படி வந்திருக்கா அப்படின்னு. மேட்சிங் எப்படி போடுவேன்னா, வெள்ளையும் பச்சையும் மேட்சிங் இருந்ததுன்னா கம்மல் வெள்ளையும் பச்சையும் போடுவேன், வளையல் வெள்ளையும் பச்சையும் போடுவேன். அதுக்கு போய் ரத்னா ஸ்டோரில் போய் அந்த இதில் ரத்னா ஸ்ட்ரீட்டில் போய் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு போய் எல்லா கடையும் அலசி ஆராய்ந்து ரொம்ப பெரிய தங்கம்லாம் பிடிக்காது, பிளாஸ்டிக்கில் வாங்கி எல்லாம் டப்பாவில் போட்டு அடுக்கி அந்த காலத்துலேருந்தே மேட்சாக கட்டுவேன். என்னோட இப்போ குறைஞ்சிருச்சு. இல்லை, இப்போ கூட நோட் பண்ணேன், நெக்லஸுக்கு ஏற்ற மாதிரியே காதில் இருக்க ஜிமிக்கியில் இருக்க ஸ்டோன் வரைக்கும் நான் நோட் பண்ணேன். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்க. அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அது என்னென்னா, நாம் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் குள்ளமாக இருக்கும், ஆனால் நம்மளை வந்து ஆள் பாதி ஆடை பாதியாக ஆக்கிக்கலாம் அப்படின்றதுல சின்ன வயதுலேருந்தே அதில் விருப்பமும் உண்டு. அதில் சோம்பேறித்தனமே பட மாட்டேன். இப்போ நான் ஒரு நாளைக்கு 4 சாரி கூட மாற்றுவேன், 5 சாரி கூட மாற்றுவேன். இப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தேன்னா சரி போர் அடிக்குதுப்பா. எவ்வளோ சாரிக்கா இருக்கும் அப்ராக்சிமேட்டாக? அது சொல்ல முடியாது. அது வேணாம், சரி விடுங்க, அடுத்த ஒரு சாரி டூர் பண்ணுவோம், அப்போ பார்த்துக்கலாம். அது இன்னொன்று என்னென்னா, இப்போ உங்கள் காலேஜ் டைமில் எடுத்த புகைப்படம் ஏதாவது இருக்கா? அப்போ செல்ஃபோனும் கிடையாது. செல்ஃபோன் இருந்தால் புகைப்படமாக எடுத்து தள்ளி இருக்கலாம். புகைப்படம் அந்த மாதிரி புகைப்படமே இல்லைப்பா. என்னன்னா இப்போ வந்து இப்போ அப்படியே பேசிக்கிட்டே ஒரு காதல் கதைக்குள்ளே போயிடலாம். ஏன்னா கல்யாணம் அப்படின்றது லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கம். அதுவும் அவங்களும் ஒரு டாக்டர், நீங்களும் ஒரு டாக்டர் அப்படின்னும் போது, அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண மட்டும் இல்லை, நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பயங்கரமாக ஹார்ட்டை வந்து பரிமாறியிருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக அவங்க இருந்தாங்க, அதை பற்றி சில வார்த்தைகள். இல்லைங்க, ஹார்ட்டுன்னு சொல்லிட்டீங்க, அவங்க கிட்னி அதான் பிரச்சனை. அதுதான் ஓகே. அது ஹார்ட் ஒன்று தானே பாருங்க, கிட்னி 2 இருக்குல்ல. ஸோ அதனால் 2 அளவுக்கு பாசம் உள்ளவங்க என் மேலே. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்ல அவங்க தான் இங்கே இன்னைக்கு இப்படி உட்கார ஒரு சேரில் தமிழிசை சவுந்தரராஜனா உட்கார்ந்துருக்கேன்னா அதுக்கு 100% இல்லை, 200%. இப்போ 300% எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தேன்னா 200% எங்கள் டாக்டர் தான்.
எங்கள் டாக்டர் தான் சொல்லுவேன். அப்படிதான் எனக்கு அவ்வளவுதான். வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்காரர் எங்கள் டாக்டர் ஏன்னா எங்கள் டாக்டர் தான் ஃபஸ்ட்டு எங்கள் குடும்பத்தில் வர மருமகனாக வராங்க. எங்கள் குடும்பத்தில் வேறு டாக்டர்லாம் கிடையாது. அதனால் எல்லாருமே எங்கள் அம்மாலேருந்து எல்லாருமே எங்கள் டாக்டர் எங்கள் டாக்டர் எங்கள் டாக்டர். அதனால் எங்கள் டாக்டர் தான் இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன்னா அவங்க தான். ரொம்ப 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 நல்ல மனிதர். நல்ல மருத்துவரான்றக்கு மேலே நல்ல மனிதர், எல்லாத்துக்கும் மேலே நல்ல கணவர், நல்ல தகப்பன். அதனால் இன்றைக்கி எல்லாத்துலேயும் அனுசரணையாக உதவியாக நான் வந்து முதல் வருடம் படிக்கிறேன். எனக்கு திருமணம் ஆகுது. அந்த காலத்தில் ஆமாம் திருமணம். அந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் நான் எப்படி உயரணுன்றதுல எப்போவுமே ரொம்ப அக்கறையாக இருக்கிற ஒரு நல்ல மனிதர். இப்போ வந்து பொதுவாக அந்த காலேஜ் டைமில் அப்படின்னு வரும்போது நீங்கள் வேறு சூப்பராக ட்ரெஸ்ஸிங் மேட்சிங் போடும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு நிறையா பேர் காலேஜில் இருக்கக்கூடிய நம்ம ஊர் ராதா வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் உங்களை ஒப்பிட்டு பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உங்களுக்கு லவ் ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்குல்ல, அதில் உங்களை வந்து பயங்கரமாக வியக்க வச்ச ஒரு ப்ரொபோசல்? லவ் ப்ரொபோசல் வந்ததுப்பா. அதுவும் காலேஜ் படிக்கும்போது தான் வந்தது. முதல் வருஷம் படிக்கும்போது தான் வந்தது. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறமா எங்க டாக்டர்கிட்ட தான் வந்தது. டாக்டர் அவங்க இல்ல பட் அது வந்து ராகிங்ன்ற முறையில் எல்லாம் கலாட்டா பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அவங்க என்ன வேணாலும் ப்ரப்போஸ் பண்ணிட்டு போட்டோம். நாமளாக இருக்க பொண்ணு அதில் முதல்ல இருந்தே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் பண்ணான்னு. ஆனால் உங்களுக்குமே ஏதாவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க படங்கள் பெருசாக பார்க்க மாட்டேன்னு, பட் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஓகே க்ரஷ் மாதிரி ஏதாச்சும் அந்த மாதிரி யாராவது ஒரு நபர்? இப்போ நீங்கள் பாருங்களேன், காமராஜர் ஐயா இந்த மாதிரி நான் வந்து தலைவர்களை தான் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மைண்டை நான் அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கேன், சொல்லுங்கள் நீங்கள். அது மாதிரி ஏதாவது ஒரு க்ரஷ்னா இப்போ இருக்கிற ஒரு வார்த்தை, அதாவது ஒரு விருப்பம், காதல் கிடையாது, ஒரு விருப்பம். இல்லை விருப்பம்ன்றதா எப்படின்னா இப்போ நான் உங்களை இன்னைக்கு பார்க்குறேன், தங்கமணியை பார்த்துருக்கேன். உங்கள் பேர் என்னம்மா? தேவேந்திரனை பார்த்துருக்கேன். உங்களை பார்த்த உடனே உங்களோட நல்லதை வந்து நான் விரும்ப ஆரம்பிச்சிருவேன். அதில் வந்து நல்ல விஷயங்கள். ஸோ தினம் எனக்கு வந்து பல பேர் எனக்கு வந்து க்ரஷ்ஷாக இருந்திருக்காங்க. ஓகே, நான் கிராஷ் டாமாவே இருக்கிறதுக்கு க்ரஷ் எனக்கு ரொம்ப முக்கியம். டெய்லி க்ரஷ் தான். ஸோ எல்லாத்தையும் நான் அனுபவிப்பேன். இன்னைக்கு ஒருத்தர் நல்ல நட்போடு வராருன்னா, அவர் சில வார்த்தைகள் பேசுகிறாருன்னா சரியான. அது மாதிரி நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுனால, புத்தகங்களில் வர தலைவர்களாக படிக்கிறதா இருந்தால் நிறைய சுயசரிதைகள் படித்திருக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லாமே காமராஜர்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னதை சொல்ல வேணான்றக்காக தான் நான் இருக்கிறேன். மற்றபடி காமராஜர் மாதிரியான அது மாதிரி எல்லா தலைவர்களையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஹீரோஸ் வந்து திரைப்படத்தில் உள்ள ஹீரோயின்ஸை நான் பார்த்ததில்லை, ஆனால் தரைப்படத்தில் உள்ள ஹீரோயின்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறது கிடையாது, ரியல். ஆமாம், எனக்கு சும்மா வந்து சும்மாவே கவிதை வரும். அப்போ வந்து ஒரு நாள் தேவர் இதை சிலையை பார்க்குறேன். உடனே வந்து ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்குறேன். ஒருத்தர் கேட்கணுன்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுன்னு அவர் சொல்கிறார், தேவர் சிலைக்கு போயிட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா காமராஜர் சிலை வரும், அப்படி போகணும் அப்படின்றாரு. உடனே நானாக மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னா, அன்றைய நாட்களில் தலைவர்கள் வழிகாட்டினார்கள், இன்றைய தலைவர்கள் வழிகாட்டுதலுக்கு உதவியாக இருக்கிறார்கள். அதாவது இது ஹைக்கூ கவிதைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு 2 வரியில அதுக்கு கம்மியா இருக்கு. அது வந்து எனக்கு எப்படின்னா இறைவன் கொடுத்த ஒரு இதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது எங்கள் அப்பாட்டேருந்து வந்திருக்கலாம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து அடிக்கடி அதனால தான் சொல்லி, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீங்களே, தமிழ் என்னை பெற்றதனால் தமிழ் பேசுகிறேன்னு சொல்வேன். இது வந்து இந்த விருதும் வந்து எனக்கு அடிக்கடி வந்துடும். ஓகே, இந்த மாதிரி வந்து நேற்று கூட இந்த சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தில் பேசினேன். அப்போ வந்து ராஜ்நாத் சிங் என்னை ரொம்ப பாராட்டினார். என்னென்னா, காசி தமிழ் இது சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம், இது மோடி ஐயா கொடுத்த ஐடியா, தம்பி தங்கைகளே ஓடியா அப்படின்னு. மோடி ஐயா கொடுத்த ஐடியா, தம்பி தங்கைகளே ஓடியா. இது வந்து இங்கிலீஷும் தமிழும், அதாவது எல்லா கொலாபரேஷன் ஆகி பயங்கரமா சூப்பர். இது மாதிரி அது மாதிரி இன்னும் ஒரு கவிதைக்கா, இன்னொரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வரும். இல்லை அது மாதிரி தான். இப்போ மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மதுரை வந்திருந்தாங்க. அப்போ வந்து முதல் இது முடிச்சுட்டு அடுத்த தேர்தல் அப்போது டக்குன்னு என்னை மேடைக்குள்ளே போக சொன்னாங்க. நான் வேண்டும் மோடி மீண்டும் மோடி, மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்னு. ஒன்று எல்லாத்துக்கும் எப்படி அந்த ரிதம் வந்தது அப்படின்னா. ஸோ அது மாதிரி தான் ஒரு வாட்டி இந்த அமாவாசை, அது நீங்கள் என்னோடய ட்விட்டரில் ரொம்ப பாப்புலரானது. அதான் அவங்க அன்றைக்கி தான் அண்ணன் ஓபிஎஸ்ஸும் இபிஎஸும் ஏதோ ஒரு விதத்தில் அதிமுகவில் ஏதோ கையெழுத்து போடுறாங்க. சார், அம்மாவின் ஆசை அமாவாசை என்று நிறைவேறியது அப்படி.
அம்மாவின் ஆசை அம்மாவாசை என்று நினைவு. அதாவது உங்களுக்குன்னு அமைதா இது எப்படின்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அது வந்து நிறைய படிக்கிறதுனாலயும் ஒரு வேலை இருக்கலாம். சூப்பர். அதுதான் டக்குன்னு உடனே அது நான் ஒரு ஊற்று மாதிரி அது அது மாதிரி இங்கிலீஷ்லயும் அந்த மாதிரி வார்த்தைகள் டக்குன்னு போட்டுருவேன் நான். இப்ப போட்டிங்களே ஓடியா ஐடியா அப்படின்ற மாதிரி. அதனால அப்பவே உட்காந்து அதை ராஜ்நாத் சிங் என்கிட்ட கேட்டாரு, இப்ப வந்து சும்மா தானே உட்காந்துட்டீங்க, இப்பதான் எழுதினேன் அது அப்படின்னு. சூப்பர்க்கா. இது மாதிரி அது மாதிரி நம்ம உறவுகளை பிடித்துக் கொள்வோம் கெட்டியா, இது யாருக்கும் இல்லை போட்டியா அப்படின்னு உடனே எல்லாம் கைத்தட்ட. ஏன்னா யாருக்கும் இல்லை போட்டியானோன்னு அதுல ஒரு சின்ன ஒரு அரசியல். அதே மாதிரி இப்போ வந்து தெலுங்கானால வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். அதுல வந்து அந்த மேடம் வந்து பேசினாங்க, நம்ம கலாச்சாரத்தை பத்தி பேசினாங்க. அப்ப சொன்னாங்க, நம்ம சன் பிஃபோர் தி ஆல் தி அதர் கண்ட்ரிஸ் டிட் நாட் பிலீவ், பட் அவர் கண்ட்ரி பிலீவ்டு சன் இஸ் இன் த சென்டர், ஆல் த பிளானட்ஸ் ஆர் அரவுண்ட் இட், அவர் கண்ட்ரி பிலீவ்ட் சன் இஸ் இன் த சென்டர் அப்படின்னாங்க. ஆனால் நான் பேசும்போது சொன்னேன், இது சயின்ஸுக்கு வந்து சன் இஸ் த சென்டர், சன் இஸ் த சென்டர்னு சொல்லு, பொலிட்டீஷியன்ஸ் பல பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு சன்னை கொண்டு சென்டர்ல உட்கார வைக்கிறாங்க. அதனால அது தெலுங்கானால அப்படி சொன்ன உடனே அது பயங்கர ஃபிளாஷ் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல இருந்தே அப்படி எடுத்து அப்படி அதுதான் அது வந்து என்னன்னா அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற அங்க இருந்தே தான் சப்ஜெக்ட் எடுப்பேன் நான். அதுதான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். அதுல வந்துட்டு உங்களை அடிச்சுக்கவே முடியாது. டாக்டர் பட்டம் தாண்டி PhD நிறைய போட்டுட்டே போகலாம். அண்ட் இதுலயே வந்து ஒரு கிளை கதையாக, அதாவது நீங்க பேச்சுவாக்கில் சொல்லும் போது எனக்கு இருந்தது ஒரே காதல், முதல் வருடம் இருந்தது, அதுக்கப்புறம் கல்யாணம் வந்து அது முடி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு எப்படி அந்த ப்ரொபோசல் நிகழ்ந்தது? கல்யாணத்துக்கு அப்புறமா தான் பண்ணேன் நிகழ்ந்தது. கல்யாணத்துக்கு முன்னாலெல்லாம் நிகழல, கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நிகழ்ந்தது. நீங்க ஏதாவது ஒரு அன்பு கவிதை அவங்களுக்கு, ஊருக்கே அவ்வளவு கவிதை சொல்றீங்களேக்கா? அதுதான் பிரச்சனை நமக்கு. அவங்களுக்கு நான் ஒரு கவிதை எழுதுனதே கிடையாது. இதை பார்த்தா ரொம்ப மனசு இது பண்ணுவாங்க. அதுதான் அவங்களே கவிதையா இருக்கும்போது நான் ஏன்பா அவங்களுக்கு எழுதுறேன்? கவிதையோட வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கவிதை தனியா ஏன்பா எழுதி எழுதி வேண்டும். ஆமா ஊற்றலாமே ஆச்சரிய கூட்டின்ற மாதிரி. சூப்பர்க்கா. இதுதான், இது போதும். இன்னும் எத்தனை ஒரு 4-5 ஸ்டேட்டுக்கு நம்ம இது பண்ணலாம் கவர்னராகவே. இது போதும், வேற எதுவுமே வேணாம் அப்படின்றதா. சூப்பர்க்கா. உண்மையிலே சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். எப்படிக்கா இருந்துச்சு கான்வர்சேஷன்? நல்லா இருந்ததுப்பா. ஆமா உண்மையிலேவா? நீங்க ஒரு சூப்பர் எனர்ஜி, நான் சூப்பர் எனர்ஜி, சுத்தி உள்ளவங்க அதோட எனர்ஜி பயங்கர வைபா. நல்லா. இதுதான்ப்பா வாழ்க்கை. எங்கே உட்கார்ந்துருந்தாலும் நாம சந்தோஷமா இருக்கணும். நாம பொதுமக்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். நம்மளால மற்றவங்க எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம், இன்னொருத்தவங்களை சந்தோஷப்படுத்தி வைக்கிறதுல எனக்கு ரொம்ப, உனக்கு கொண்டு கொடுத்தோம்னா அவங்க எவ்வளோ ரியாக்ட் பண்ணுவாங்க, அவளை சந்தோஷப்படுவாங்க, அதில் எனக்கு ரொம்ப விருப்பம். இப்போ எங்கள் வீட்டிலே வந்து ஏதானு இப்போ என்னோட தொண்டர்கள்லேன்னா அவங்க வீட்டுக்கு திடீர்னு போயிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்களா, சரி காலையில் கிளம்பி போவேன். ஸோ மகிழ்வித்து மகிழ்ன்றதுல எனக்கு ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. நீங்களே என்கிட்ட வந்தால் கூட உங்களுக்கு மேக்ஸிமம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு உடனே எனக்குள்ள ஒரு அந்த எண்ணம் தான் எனக்கு வெளிப்படுது. சரி ஏதோ வராங்கப்பா, ஏதோ 2 மணி நேரம் ஏதோ கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு நான் இருக்க மாட்டேன். இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கன்னா அதை நான் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அது மாதிரி என்கிட்ட ஒரு கோப்பு வந்ததுன்னா அதில் மேக்ஸிமம் நான் ஹெல்ப் பண்ண. இது வந்து என்னோடய இயல்பை நான் வந்து என்னை வந்து ஒவ்வொரு நாளுமே உயர்த்தி கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் வந்து என்னை வந்து புதுப்பிச்சுட்டே இருப்பேன். எனக்குள்ள ஒரு பெரிய கவலை என்னென்னா, தமிழிசைன்ற ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு நபரை இன்னும் தமிழகம் சரியாக கண்டெடுக்கலன்றது தான். அதுதான் இப்போ ஏற்கனவே போன இன்டர்வியூவில் ஒரு லைட்டாக ஒரு ஹிண்ட் வந்துருச்சு. கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஐ எம் பேக் அப்படின்ற மாதிரி வந்துடலாமா? தமிழ்நாடு ஷுட் பேக் மீ. கண்டிப்பாக அதுதான் நடக்குமே. அதுதான் அந்த வகையில் வந்துட்டு, ஏன்னா நாங்களுமே வந்து பயங்கரமாக, ஏன்னா நடுவில் வந்துட்டு நீங்கள் ஒரு வாரம் உங்களை பற்றின ஒரு விஷயங்கள் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குமா. இப்போ வந்துட்டு தமிழ்நாடு எங்கே அவங்க தேடிட்டு இருக்கும்போது இருங்க நாங்கள் போய் பார்த்து கூப்பிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி இப்போ தமிழ்நாடுக்கு அப்படியே உங்களை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அந்த வகையில் வந்து நீங்கள் இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ணணும். அண்டு நிறையா இந்த மாதிரி சந்தோஷமாக மனசுக்கு தோன்றதை கலகலன்னு பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்றத ஆசை வேண்டுகோள்க்கா. நன்றி. 12th எக்ஸாம் முடிச்சவங்க VSAT ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிங்க. கனாகாணும் காலங்கள் சீசன் 2 ஸ்ட்ரீமிங் நவ் Disney+ Hotstarல். டிஸ்லா பிரான்ச்சைசி பிரைவேட் லிமிடெட் பிரசன்ஸ் சென்டினல் எக்ஸ்போ 2023 வரும் ஏப்ரல் 30 வானகரம்ல இருக்க M கன்வென்ஷன் ஹால்ல நடக்குது. For more details, link in description.